தானமும் தர்மமும் கொடுத்து நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிட்டீங்க. இனி நாங்க வந்த வேலையை முடிச்சிடுறோம். அதுதான் எங்க தர்மம். இனிமே ஒரு பால விதவையா எங்க பிருந்தாவனத்துல அவ இருப்பா. அனிருத்தண்ணா திரும்ப வந்துட்டாரு. ஆனா தனியா வரல, கூடவே ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யாரோ ஒருத்தி எங்களை கண்ணி ஆக்கிட்டாரு. எனக்கு தான் வெளிச்சம் வேண்டாம்னு சொன்னல, அதை எங்க எடுத்துட்டு போங்க பாட்டி. அவன் தான் இல்லன்னு ஆயிடுச்சுல, இப்ப கூட என்ன தனியா இருக்க விட மாட்டீங்களா? கௌதமி, 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 நீ எங்க இருக்க? கௌதமி, கௌதமி, நீ எங்க இருக்க? நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என் கணவர் எங்க? அவள் ரொம்ப நேரமா ஆளே காணோம். புகுந்த வீட்டுக்கு போனதும் கணவர் கூடவே இருக்கணும்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவர் இப்படி விட்டுட்டு போனா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அத பத்தி எங்க அம்மா ஒன்னும் சொல்லலையே. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? எங்க சின்னையாவுக்கு ரொம்ப இலகுன மனசு. அவர் ஒரு தடவை கையை பிடிச்சிட்டாருன்னா அப்புறம் கையை விடவே மாட்டாரு. இது சடங்குமா? கல்யாணத்து அன்னைக்கு ராத்திரி நீ தனியா தான் இருக்கணும், புருஷன் கூட இருக்க கூடாது. அதனாலதான் இந்த சடங்கெல்லாம் யாரு விசித்திரமா உருவாக்குனா? இந்த சடங்கெல்லாம் செய்யறதுக்கு துர்காமா தப்பான ஆளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க அவரை பாத்தீங்கன்னா நான் கோவமா இருக்கேன்னு மறக்காம சொல்லுங்க. சரிம்மா, நான் அப்படியே செய்யறேன். இப்ப நீ இவங்க கூட போய் தங்குமா, நாளைக்கு நானே கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க அம்மாவும் இப்படிதான் இருப்பாங்க. வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு முடியே இல்லாம, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு வண்ணமயமா இருந்தாதான் பிடிக்கும். முடி நல்லா நீளமா இருக்கணும். இதோ என்னோட முடி மாதிரி. எங்க அம்மாவை என்ன மாதிரி ஆக்குறது தான் என் ஆசை. உங்க எல்லாருக்கும் என் புடவை பிடிச்சிருக்கா? முடிய வளர வைக்கிற எண்ணெயும் இருக்கு. நான் என் கணவர்கிட்ட சொல்லி உங்க எல்லாருக்கும் என் அம்மாவுக்கும் சேர்த்து வாங்க சொல்லுவேன். இனி வண்ணங்களுக்கெல்லாம் இடமே இல்ல. எங்களோட வாழ்க்கையிலயும் இல்ல, உன்னோட வாழ்க்கையிலயும் இல்ல. வா, உன்னோட வாழ்க்கைய மாத்தணும். இப்போ எங்களோட வா. இல்ல, நான் எங்கேயும் வர மாட்டேன். வான்னு சொல்றேன்ல. மாட்டேன். பத்தி பாபு, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. பத்தி பாபு, பத்தி பாபு. ஏன் கத்துறமா? எல்லாரும் முழிச்சுப்பாங்க. முழிக்கிட்டோம். எதுக்குமா கத்துற? இவங்க எல்லாரும் உன்னை உங்க அம்மா கிட்ட தான் கூட்டிட்டு போறாங்க. பெரியவங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்கன்னா உன்னை உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போக விட மாட்டாங்க. காலையில பேசிக்கலாம். அம்மாவை கூட்டிட்டு வர போறோன்னு ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? ஆனா சடங்கெல்லாம் முடியாம அம்மா எப்படி வருவாங்க? விட்டு போன சடங்குகளை முழுசா பண்றதுக்காக தான் இப்ப நம்ம போறோம். அதுக்கப்புறம் உனக்கே உன்னை அடையாளம் தெரியாம போயிடும். ஆனா அம்மா கண்டிப்பா அடையாளம் கண்டுபிடிப்பாங்க.
வாங்க சீக்கிரமா போலாம். எனக்கு அம்மா கிட்ட போகணும். அம்மா ஞாபகம் அதிகமாகுது. வாங்க போலாம். ஆஹா. சீக்கிரம் வாங்க, அம்மாவை போய் பார்க்கலாம். என்னால வர முடியாது. கணவரோட அனுமதி இல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. எங்க போனார் அவரு? அவர் கூட போய் பெரிய மோட்டார் வண்டியில எங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வருவேன். நீங்க சீக்கிரம் இங்க வாங்கல. கதவை தர கௌதமி. கௌதமி, கௌதமி, உன்னோட அனிருத் உன்கிட்ட மனசு திறந்து பேச வந்திருக்கான். கௌதமி, 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 கதவு தர கௌதமி. கௌதமி, என்ன உள்ள வர விடு. கௌதமி, கௌதமி, ப்ளீஸ். கௌதமி, கௌதமி, வாடா கௌதமி. கௌதமி, 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 ப்ளீஸ். கௌதமி, கதவு தர. கௌதமி, ப்ளீஸ், ப்ளீஸ். கௌதமி, கௌதமி, கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னா திரும்ப சரி பண்ணிக்கலாம், தெரியும். அதே மாதிரி உன் இதயத்தை சரி பண்ணதான், அதுக்கு முயற்சி பண்ணதான் நான் வந்திருக்கேன். உன்னை இவங்க கூட அனுப்பி வைக்கிறதுக்கு உன் வீட்டுக்காரர் தாம்மா சொன்னாரு. சத்தியமாவா? அப்ப நான் கிளம்புறேன். அவரை பார்த்தா நான் அவரை ரொம்ப தேடினேன்னு மறக்காம சொல்லிடுங்க. சரி, என்னோட துணியெல்லாம் இருக்கிற மூட்டை எங்க? அந்த மூட்டையையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆ? துர்காமா, என் கணவரை புரிஞ்சுக்க முடியலையே. சில நேரத்துல கோவப்படுறாரு, சில நேரத்துல கத்துறாரு, ஆனா சில நேரத்துல அவரே சாப்பாடு கொடுக்கறாரு. இப்ப அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னாரு. முதல்லயே சொல்லிருந்தா நான் ரொம்ப சீக்கிரமா போயிருப்பேனே. வாங்க வாங்க போலாம். கௌதமி, எனக்கு உன் மேல அந்த அளவு கூட உரிமை இல்லையா? நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? என்ன காக்க வைக்க மாட்டேன் தானே, ஆனா என்ன வாழ்க்கை முழுக்க காக்க வச்சுட்டீங்களே அனிருத். தப்பு பண்ணிட்டேன் கௌதமி, நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பா சொன்னதெல்லாம் சரிதான், நான் ஆவேசத்துல பண்ணிட்டேன். உன் அனிருத் ஒரு பெரிய பைத்தியம் கௌதமி. நான் உன் பக்கத்துல வந்து என்னோட தப்ப திருத்திக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா கௌதமி? ப்ளீஸ். இன்னொரு பொண்ணு எங்களுக்கு அண்ணி ஆக்கிட்டாரு. என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு நான் இனி எதுவுமே இல்ல. இங்க இருந்து கிளம்பி போ, பொண்டாட்டி கிட்ட போ. இவ இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரவே முடியாது. குட் பை.
என் பொண்ணு உடன்கட்டை ஏற மாட்டா. விடுங்க. சம்பூர்ணா, 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 வெளியே வா. அவங்க தான் திட்டினாங்கல்ல, இப்ப நம்ம பேசினா பெரிய பிரச்சனையாயிடும். நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. பொம்மையை நினைச்சு நீ கவலையா இருக்கியா? நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இங்க வந்தோம். அதனால அவளுக்கு என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த அந்த பேரிஸ்டர் பையன், அவரு உங்க முதலாளி ஐயாவோட பையன் தானே? ஆமா. அவர்கிட்ட கேட்டா அவளுக்கு என்னாச்சு, எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும்ல. அவர்கிட்ட போய் கேளுங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொம்மை எப்படி இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. பொம்மை எப்படி இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நான் அப்பவே என்ன சொன்னேன்? உன் புருஷனை விட்டு இன்னைக்கு விலகி இருக்கணும்னு சொன்னேன்ல. குளிர்ந்த நீர்ல காலை வச்சதே உன்னால தாங்கிக்க முடியல. ஆனா வீட்டுக்காரனை பார்க்கணுன்ற ஆசையை மட்டும் உன்னால அடக்க முடியல இல்லையா? கொஞ்சம் கூட பயம் இல்ல? இங்க பாரு, இது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா மொத்தமா அபசகனம் ஆயிருக்கும். சரி, போனது போகட்டும். ஒழுங்கா என் கூட வா. இனிமே எப்படி போறேன்னு பாக்குறேன். வா வான்னு சொல்றேன்ல. எனக்கு யாரும் இல்ல கௌதமி, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்ல. நான் தான் உங்களுக்கு வேணும்னா இன்னொருத்தியோட கையை ஏன் பிடிச்சிங்க அனிருத்? உங்க மனசுல என்ன தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா வந்துட்டாலே. இனி நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எதுக்காக பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். பாட்டி இவரை முதல்ல இங்கிருந்து கிளம்ப சொல்லுங்க. பாட்டி கௌதமி கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு பைத்தியம், பெரிய பைத்தியம். அந்த பைத்தியம் பிடிச்ச அனிருத் அவன் மனசுல இருக்கிற எல்லாம் கௌதமி கிட்ட சொல்ற வரைக்கும் இங்கிருந்து கண்டிப்பா போகவே மாட்டான். கௌதமி என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு நான் உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். நான் தான் உன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேனே. இன்னைக்கு ராத்திரி அப்படி இப்படி இப்படி கைய வச்சுக்கிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்து I love you. பாலா அண்ணா. அம்மா. பாலா அண்ணா. சொல்லுங்கம்மா. அனிருத் ஐயாவா அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. சரிங்கம்மா.
எதுக்கு ராத்திரி நேரத்துல வர சொன்னாங்க? எதுவும் பிரச்சனை இல்லையே. நம்ம மருமகளோட மாமா பொண்ணை உடன்கட்டை ஏத்திடக்கூடாதுன்னு அனிருத் ஐயா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சின்ன ஐயா அந்த சின்ன பொண்ணு பொம்மிய இங்க அவங்க ஜமீனுக்கு ராத்திரியே கூட்டிட்டு வந்துட்டாரு. பெரிய ஐயாவும் கோபி ஐயாவும் அவரை திட்டவே இல்லையா? கோபி ஐயாவை பத்தி தெரியும்ல, எங்க கோவப்படணும் எங்க அமைதியா போகணும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா அந்த பொண்ண மருமகளை ஏத்துக்கிட்டாங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? அவர் வேற ஒரு திட்டத்தை போட்டுட்டாரு. என்ன திட்டம்? கோபி ஐயா பிருந்தாவனத்திலிருந்து விதவை பொண்ணுங்களை வர வச்சுட்டாரு. அவங்க கிட்ட சொல்லி அந்த பொண்ணை பால விதவையாக்கி நிரந்தரமா அந்த பிருந்தாவனத்திலேயே அடைக்க முடிவு பண்ணிட்டாரு. இப்ப நான் தான் அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு வரேன். பெரிய இடத்துல எல்லாம் அப்படிதான் நடக்கும். இங்க பாருங்க, நம்மலாம் சின்ன ஆளுங்க. முதலாளிங்க சொல்றத கேக்குறத தவிர நமக்கு வேற வழி இல்லையே. அப்படி பார்த்தா நீங்க செஞ்சது சரியான முடிவு தாங்க. அனிருத் ஐயா, அனிருத் ஐயா, அனிருத் ஐயா, எழுந்திருங்க அனிருத் ஐயா. ஐயா கண்ணை திறந்து பாருங்க ஐயா. போய் முதலாளி அம்மா காப்பாத்துங்க ஐயா, இல்லைன்னா ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துரும் ஐயா. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவங்க விதவையாயிடுவாங்க. சின்ன முதலாளி அம்மாவை காப்பாத்துங்க ஐயா. நீங்க இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க. உடன்கட்டை ஏறாம நீங்க காப்பாத்திட்டீங்க, ஆனா அவங்க விதவை ஆகிறத உங்களால தடுக்க முடியாம போயிடுச்சு. எழுந்திருங்க அனிருத் ஐயா, எழுந்திருங்க. அம்மா கிட்ட போறதா இருந்தா நம்ம எதுக்கு இந்த ஆத்துக்கு வந்திருக்கோம்? குளிக்கவா? இல்ல பிரி, படகுல இந்த ஆத்தை தாண்டி போய் உங்க அம்மாவை பார்க்கலாம். சத்தியமாவா? படகுல போறோமா? ஆமா. அப்ப போலாம். நம்ம யாருக்காக காத்துட்டு இருக்கோம்? நாம என்ன ஆத்த நீந்தியா கடக்க முடியும்? நீச்சல் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. உங்க தெரியுமா? வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா? நீங்க எதையுமே சீக்கிரமா செய்ய மாட்டீங்களா? அம்மா அங்க ஊர்ல காத்துட்டு இருப்பாங்கல்ல. படகுக்காரரு படகோட வந்தாதான் உங்க அம்மா இருக்கிற ஊருக்கு போக முடியும். படகோட்டி எங்க? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, விடியறதுக்குள்ள நாம பிருந்தாவனம் போயாகணும். ஏன்னா ராத்திரி முழுக்க பயணம் பண்ணணும். பிருந்தாவனத்துல இருந்து விதவை இங்க வந்திருக்காங்க ஐயா. முதலாளி அம்மாவை கூட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்கள விதவை ஆக்கிடுவாங்க. சின்ன முதலாளி அம்மாவை காப்பாத்துங்க அனிருத் ஐயா, எழுந்திருங்க. பிருந்தாவனத்துல இருந்து வந்த விதவைங்க முதலாளி அம்மாவை பிருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் உங்களால அவங்கள கூட்டிட்டே வர முடியாது ஐயா. இது யார் நினைச்சாலும் நடக்காது. அனிருத் ஐயா, எழுந்துருங்க ஐயா. கண்ணை திறங்க ஐயா, நல்லா கண்ணை திறந்து பாருங்க. எழுந்துருங்க, எழுந்துருங்க. இங்க பாருங்க ஐயா, நான் சொல்றதை கேளுங்க. பிருந்தாவனத்துல இருந்து விதவைங்க வந்திருக்காங்க. முதலாளி அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. பெரிய தப்பு நடக்குது ஐயா. நீங்க எழுந்துருங்க. சின்ன முதலாளி அம்மாவை காப்பாத்துங்க. எழுந்துருங்க ஐயா. பிருந்தாவனத்துல இருந்து விதவைங்க வந்திருக்காங்க. சின்ன முதலாளி அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்க ஐயா. இதுக்கு மேல தாமதிச்சா எல்லாமே வீணாயிடும். அதுக்கப்புறம் உங்களால அவங்கள பார்க்கவே முடியாது. உங்க மனைவியை காப்பாத்துங்க அனிருத் ஐயா, காப்பாத்துங்க. அங்க பாருங்க, படகோட்டி வந்துட்டாரு. இனி நம்ம படகு ஏறிட்டா பிருந்தாவனம் வந்ததுக்கு அப்புறம் தான் படகு நிக்கும். அவளை கூட்டிட்டு போகும்போது யாரும் தடுக்கலையா? ஐயாவோட உத்தரவை யாராவது தடுக்க முடியுமா அனிருத் ஐயா? அப்பா சொன்னாரா? ஐயா யாரு சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கலாம் கேட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. நீங்க ஆத்துக்கு போங்க. அவங்கள பிருந்தாவன விதவைங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்கள தடுங்க, இல்லனா முதலாளி அம்மாவை அவங்க நிரந்தரமா பால விதவையாக்கிடுவாங்க. சீக்கிரம் போங்க ஐயா.
ஏன் படகுல உட்கார மாட்டேன்? உங்க ஊருக்கு போக வேண்டாமா? ஊருக்கு கண்டிப்பா போனோம். ஆனா இந்த படகு தான் எங்க ஊருக்கே போகாதே. படகு எதுக்கு போகாது? இதுதான் இவ்ளோ பெருசா இருக்கே. பெருசா இருக்குல்ல, அதான் பிரச்சனையே. இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போய் வேற ஊர்ல விட போறீங்களா என்ன? சொல்லுங்க. உங்க ஊருக்கு தான் போறோம். வேற எங்க போக போறோம்? நான் குழந்தைதான், ஆனா முட்டாள் இல்ல. எங்க ஊர்ல நான் இது வரைக்கும் இவ்ளோ பெரிய படகு பார்த்ததே இல்லையே. எங்க மாமா முன்னாடியே சொல்லிருக்காரு, ஒரு தடவை இந்த மாதிரி பெரிய படகு வந்துச்சான், அது வழியிலே சிக்கிக்குச்சான். அப்போ இந்த படகு மட்டும் எப்படி எங்க வீட்டுக்கு போகும்? சொல்லுங்க. வாய மூடு. உனக்கு மூளையும் நாக்கும் ரொம்ப அதிகமாவே வேலை செய்யுது. ஆனா இப்ப நம்ம போறோமே அந்த இடம், அங்க போனா இந்த ரெண்டையும் நீ பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா அங்க இந்த ரெண்டுக்கும் வேலையே இல்ல. நீ அடங்கிதான் இருக்கணும். அப்படின்னா என்ன? எங்க ஊருக்கு நீங்க கூட்டிட்டு போலியா? அம்மா கிட்ட இல்ல, உன்னை தேவி கிட்ட கூட்டிட்டு போறோம். அங்க உனக்கு இந்த உலக இன்பங்கள்லாம் தேவைப்படாது. உன் உடையில மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையிலேயே வண்ணங்கள் தேவையே படாது. பிருந்தாவனத்துக்கு போனா பொன்னகைகள் இல்ல, உனக்கு புன்னகை கூட இருக்காது. என்னது? பிருந்தாவனமா? இது துர்காமாவோட சிலை. உனக்கு எப்பயாவது புகுந்த வீட்டில் என் உதவி தேவைப்பட்டா துர்காமா கிட்ட சொல்லு. நீ செஞ்ச தப்ப திருத்த வேற வழி இருக்கா என்ன? இருந்தா சொல்லு. உன் நேரம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதனாலதான் நீ செஞ்ச தப்ப யாருமே பார்க்கல. அதான் நீ ஒரு பொண்ண பொண்டாட்டின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல, அதை யாரும் பார்க்கல. அந்த விஷயம் வெளியே பரவறதுக்கு முன்னாடியே ராவோட ராவா எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சிருக்க. அப்புறம் நீயும் அதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. அந்த பொண்ணோட குடும்பத்தை நினைச்சு நீ தேவையில்லாம கவலைப்படாத. அவங்க வாயிலெல்லாம் நான் பணத்தை திணிக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க. மீறி சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க செஞ்சதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். என் தலை மேல இருந்த பெரிய பாரத்தை இறக்கி வச்ச கடவுள்னு கும்பிடுவேன்னு நினைச்சிங்களா? இல்லப்பா, நீங்க இப்ப செஞ்சது எல்லாம் எதுவும் எனக்காக செய்யல, உங்களுக்காக தான் செஞ்சிருக்கீங்க. அதுவும் பெரிய தப்பு. அதனால நீங்க எதை என்னோட தப்புன்னு சொல்றீங்களோ அதை நான் திரும்ப கூட்டிட்டு வர போறேன். அவளை உங்க வீட்டுக்கு இல்ல, அவளோட வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வர போறேன். அனிருத், இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போறதுக்கு முன்னாடி உன்னோட கனவுகளை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் ஒரு தடவை நினைச்சு பார்த்துக்கோ. உனக்கு எது முக்கியம்னு நல்லா யோசிச்சு முடிவெடுத்துரு. முன்ன பின்ன தெரியாத அந்த சின்ன பொண்ணா, இல்ல உன்னோட அன்பு காதலி கௌதமியா?
புருஷன் கேக்குறீங்களா? நான் இவளோட கணவன். எப்ப ஒரு விதவை எல்லைய தாண்டினாலோ இப்படிதான் அடிபட்டு கீழே விழுவா. உன்னை நாங்க அப்படியே விட்டுடுவோம் நினைச்சியா? அவசகுணம் பிடிச்சவளை எங்க ஓட்டலான்னு பாக்குற? நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே நாங்க வருவோம். அதனாலதான் சொல்றேன், மரியாதையா எங்க கூடவே வா. என்னை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. நான் உங்க கூட வந்தா என்னால எங்க அம்மாவை பார்க்கவே முடியாது. என் அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது. எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் எங்க அம்மாவை பார்க்கணும். நான் மட்டும் என்னோட அம்மாவை பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேன். சத்தியம். இனிமே உனக்கு அம்மாவே கிடையாது. இனிமே நீ யாருக்கும் பொண்ணோ தங்கச்சியோ பொண்டாட்டியோ கிடையாது. உனக்கு எந்த உறவுகளுமே இல்ல. நீ ஒரு விதவை, பால விதவை. ஒரு விதவை ஆக்கணும். ஒழுங்கா என் கடமையை செய்ய விடு. வா. ஒழுங்கா எங்க கூட வந்தது. வா. ஓ. அதெல்லாம் எங்கேயோ அனுப்ப முடியாது. சொன்ன கேளு. பொய் சொல்றது பெரிய பாவம். பொய் சொல்றவங்களை பாம்பு வாயிலே குத்தும். சின்ன வயசுல உங்க அம்மா உங்ககிட்ட சொன்னது இல்லையா? எங்க ஊர்ல எனக்கு அம்மா இருக்காங்க. அதே மாதிரி சம்பூர்ணாக்கு நான் தங்கச்சி. எப்படி என்ன விதவன்னு சொல்றீங்க? என் கல்யாண புடவை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியலையா? எனக்கு புருஷன் இருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கணவர் எங்க போயிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் கண்டிப்பா என்ன தேடி இங்க வருவாரு. உன்னை கூட்டிட்டு போக யாரும் வரமாட்டாங்க. நீ ஒரு விதவையாகி காலம் முழுக்க எங்க கூட தான் இருக்கணும். எங்களை மாதிரி மொட்டை அடிச்சு வெள்ளை சிலை கட்டிட்டு இருக்கிறது தான் உன் தலையெடுத்து. நாம இந்த ஆத்த கடந்து அந்த கரைக்கு போனதும் உன்னுடைய சந்தோஷம் நம்பிக்கை எல்லாம் உன்னை விட்டு நிரந்தரமா போயிடும். என்ன விடுங்க, விடுங்க என்ன. நான் என் கணவர்கிட்ட போகணும். நில்லுங்க. ஏப்பா படக வேகமா ஓட்டு.
இவளுக்கு எந்த வண்ணத்தையும் கொடுக்கல. ஆனா அந்த வண்ணங்களை பறிக்கிற உரிமை மட்டும் இருக்கா? யாரோட பேச்சை கேட்டு இவளை கூட்டிட்டு போறீங்க? தர்மத்தையும் கர்மத்தையும் செய்ய யாருடைய சொல் பேச்சும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜமீன்தார் ஐயா இவ ஒரு விதவன்னு சொன்னாரு, அதனாலதான் இவளை கூட்டிட்டு போக வந்தோம். அவர் பொய் சொல்வாரா? அப்ப சரி, ஒரு ஜமீன்தார் பொய்யே சொல்ல மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? நானும் ஒரு ஜமீன்தார் தான். இப்ப நான் சொல்றேன், இவ விதவ இல்ல, இவ என்னோட. இவர் தான் என்னோட கணவர். அதோட நான் தான் இவரோட மனைவி பொம்மி. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே உங்ககிட்ட, என் கணவர் சீக்கிரம் வந்துருவாருன்னு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. என் கணவர் என் கையை பிடிக்கும் போது கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. என்ன பாக்குறீங்க? என் பொருளை கொடுங்க. எங்க அம்மா எனக்காக கொடுத்த துர்கா தேவி சிலை இருக்குதுல, கொடுங்க. சொன்ன எதுக்கு அனிருத் ஐயா கிட்ட சொன்ன? அவர் மனைவிய பிருந்தாவனத்துல இருந்து வந்தவங்க கூட்டு போனாங்கன்னு ஏன் சொன்ன? ஏங்க எதுக்கு பையனை அடிக்கிறீங்க? நான் கோபிநாத் ஐயா கிட்ட என்ன சொல்லுவேன்? அவர் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? என் பையன் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டான். அவர்கிட்ட போய் ஐயா நீங்க நினைச்சது நடக்கலன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? நீ அவங்க வீட்டுல வேலைக்காரன்றத மறந்துட்டியா? அவங்க பேச்ச கேட்கறது மட்டும் தான் நம்ம வேலை. சரி போட்டோம் விடுங்க, தெரியாம பண்ணிட்டான், சின்ன பையன் தானே. யாரு இவன்? சின்ன பையனா? இவனுக்கு கல்யாணமே முடிஞ்சு போச்சு. சொல்றா, எதுக்கு அப்படி செஞ்ச? உனக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்துடா வந்துச்சு? ஏங்க நான் சொல்றத கேளுங்க. ஏன் அப்படி பண்ண? என்னங்க என்ன பண்றீங்க? மருமக பாக்குறா. நீ செஞ்ச காரியத்தோட விளைவு என்னவா இருக்கும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இந்த ஊரை விட்டே நம்மளை துரத்திட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அண்ணன் தண்ணி கூட இல்லாம நீயும் பொண்டாட்டி கூட பட்னி கடந்து சாக வேண்டியதுதான். அப்பா கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ போய் தூங்குப்பா, எல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பான். பொம்மியோட உயிரை காப்பாத்தி ரொம்ப பெரிய புண்ணிய காரியம் செஞ்சிட்டீங்க. இன்னைக்கு நீங்க அப்படி பண்ணலனா நான் என் தங்கச்சிய வாழ்க்கையில பார்த்திருக்க முடியாது. நீங்க அன்னைக்கே ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணா. அனிருத்தோட புத்தி பேதலிச்சுதான் போயிடுச்சு. தான் செஞ்சது தப்புன்னு கூட அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். பட்டத்தை பறக்க விடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம கையில நூல் இருந்து பட்டம் பறந்து போயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? கூண்டை விட்டு பறவை பறந்து போனதுக்கு அப்புறம் புலம்பு என்ன பிரயோஜனம்? இதோ பாரு கோபி, இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நீ தான் அனிருத்தை பார்த்து பேசுனியே, அவனை கௌதமியை பார்க்க சொல்லி அனுப்புனியே.
இதெல்லாம் கட்டம் செய்யற வேலை. நம்ம அனிருத் அந்த கணக்கு புள்ள வீட்டு கல்யாணத்துக்கு போகாம இருந்திருந்தா இந்த நிலைமையே நமக்கு வந்திருக்காது. இனி கௌதமியோட அப்பா சங்கர் சார் ஊர்ல இருந்து வந்தார்னா நம்ம என்ன சொல்றது? அனிருத் பண்ண முட்டாள்தனத்தால அவர் பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு வியாபாரி. வியாபாரத்துல தோல்வி ஏத்துக்காதவர். உறவுகள் தோல்வி வந்து ஏத்துப்பாரா என்ன? நீங்க யாரும் விரும்பலனாலும் கூட நான் அந்த பொண்ணை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டேன். போகும்போது ரொம்ப அவசரமா போனதுனால உங்ககிட்ட சொல்லிட்டு போக முடியல. அவ எந்த தப்பும் செய்யல. அவ ஒரு குழந்தை. இனிமே அவளை வாழ்க்கை முழுக்க பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமாமா, கல்யாணம் பண்ணிருக்கல்ல, பொறுப்பை நிறைவேற்ற தானே செய்யணும். அப்போ அவ்வளவுதான் இல்ல? நீ அந்த ஏழை பொண்ண உன் பொண்டாட்டியாவே ஏத்துக்கிட்டல்ல? இல்ல, அவ என்னோட பொண்டாட்டி இல்ல பெரியப்பா. அப்புறம் எந்த உரிமையில அவன் நம்ம ஜமீன்ல இருக்கணும்னு நீ நினைக்கிற? என் பேரை சொல்லி அவ இங்க இருப்பா. பெரியப்பா, நம்ம வீட்டுல பாண்டு எப்படி இருக்கானோ அதே மாதிரி இன்னொரு குழந்தைய அவளும் இங்க இருப்பா. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? எந்த உறவா இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்கு அனிருத், அதை புரிஞ்சுக்க. பாண்டு உன்னோட தம்பி. ஆனா நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிற. இந்த ரெண்டு உறவுமே வேற வேற. நீ எவ்வளவுதான் உன்னை நீ கட்டுப்படுத்தினாலும் மனசுக்கு புரிய வச்சாலும் மத்தவங்க எல்லாரும் அவளை உன் பொண்டாட்டியா தான் பார்ப்பாங்க. இருக்க இடம் கொடுத்த பத்தாது, அது கூடவே அவளுக்கு பொண்டாட்டின்ற பதவியையும் உரிமையையும் கண்டிப்பா நீ கொடுத்துதான் ஆகணும். அவ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ற உங்களுக்கு கேட்கலையா? நான் அவளை என் பொண்டாட்டியா ஏத்துக்கல, நீங்களும் அவளை பொண்டாட்டியா ஏத்துக்க கூடாது. மத்த யார பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்க அந்த பொண்ணை உன்னோட மனைவின்னு சொல்லும் போது உன்னோட முகத்துல ஒரு விசித்திர உணர்வு தெரியுதே, அதை வச்சு நான் சொல்றேன். நீ செஞ்சிருக்க இந்த தப்புனால இனி உன்னுடைய வாழ்க்கை முழுக்க நீ அழுதுகிட்டே தான் இருக்க போற அனிருத், ஞாபகம் வச்சுக்க. புரட்சிங்கிற பேர்ல ஆவேசங்கிற நெருப்புல அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிருக்க. அந்த நெருப்புலயே நீயும் உன்னுடைய கனவுகளும் உன்னுடைய எதிர்காலமும் அப்புறம் உன்னுடைய காதலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதே நெருப்புலயே உனக்கும் அவளுக்குமான உறவு எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் அனிருத். அந்த பொண்ணை நீ எந்த நரகத்திலிருந்து காப்பாத்தி இங்க கொண்டு வந்தியோ அதே நரகத்திலேயே திரும்ப கொண்டு போய் விட போற. இதை எப்பவும் உன்னுடைய ஞாபகத்துல வச்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் என்ன தனியா விட்டு போறது இவர் வேலையா போச்சு. சரி, இது ஒரு சவால்னா நான் அந்த சவாலை முழுசா ஏத்துக்கிறேன்ப்பா. எங்க ரெண்டு பேருக்குமான உறவு எப்பவுமே மாறாதுப்பா. இவ என்னோட பொறுப்புல எப்பவுமே இருப்பா, அதுல மாற்றமே இல்ல. இந்த உறவு எப்பவும் இப்படிதான் இருக்கும். இவர் அடிக்கடி என்ன தனியா விட்டுட்டு எங்க போறாரு? அவர் பாட்டுக்கு தூங்குன்ட்டாரு. ஆனா நான் எங்க தூங்குறதுன்னு யாருமே சொல்லலையே. எவ்வளோ பெரிய வீடு, மாயமந்திர வீடு மாதிரி இருக்கு. நடுராத்திரி வேற ஆயிடுச்சு. நான் இப்போ நேரத்துக்கு தூங்கலைன்னா காலையில
நினைக்கிறேன். இனிமே என் இடம் இதான். சாமானெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆனா இதெல்லாம் எங்க வைக்கிறது? அம்மா இருந்திருந்தாங்கன்னா எல்லா வேலையும் அவங்க பார்த்திருப்பாங்க. நம்ம ரசகுல்லா சாப்பிட்டு சந்தோஷமா சுத்தி இருக்கலாம். நீ எவ்வளவுதான் உன்னை நீ கட்டுப்படுத்தினாலும் உன் மனசுக்கு புரிய வச்சாலும் மத்தவங்க எல்லாரும் அவளை உன் பொண்டாட்டியா தான் பார்ப்பாங்க. இருக்க இடம் கொடுத்த பத்தாது, பொண்டாட்டின்ற பதவியையும் உரிமையையும் கண்டிப்பா நீ கொடுத்துதான் ஆகணும். என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு நான் இனி எதுவுமே இல்ல. இங்க இருந்து கிளம்பி போ, பொண்டாட்டி கிட்ட போ. நான் தான் உங்களுக்கு வேணும்னா இன்னொருத்தியோட கையை ஏன் பிடிச்சிங்க அனிருத்? உன்னோட கனவுகளும் உன்னோட எதிர்காலமும் எரிஞ்சு சாம்பலாயிடும். இவ விதவ இல்ல. இவர் என்னோட கணவர், நான் இவரோட மனைவி பூமி. அனிருத்த பத்தி எதுவுமே பேசாதீங்க பாட்டி. யாரோட பேரை கேட்டா மனசுல காதல் பெருகுச்சோ, இன்னைக்கு அந்த பேரை கேட்டாலே ரொம்ப வலிக்குது பாட்டி. காதல் வலிக்கு மருந்து காதல் தாமா கௌதமி. அவனோட காதல் எனக்கு மருந்து இல்ல, விஷம். நான் செத்து போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அனிருத் உன்னை தேடி வந்தானேம்மா, நீதானே அவனை திருப்பி அனுப்பிட்ட. அவன் உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு எனக்கு தெரியும். அவன் இங்க திரும்பவும் வருவான். அவன் மனசுல இருக்கிறது எல்லாம் உன்கிட்ட சொல்ற வரைக்கும் திரும்பவும் இங்க வந்துகிட்டு இருப்பான். அவன் எத்தனை தடவை இங்க வந்தாலும் நான் அவனை திரும்ப அனுப்பிட்டு தான் இருப்பேன். இந்த வலியை நான் மட்டும் எதுக்காக அனுபவிக்கணும்? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே காதலிச்சோம். அப்ப வலியும் சமமா அனுபவிக்கிறோம். உன்னை நீயே ஏமா காயப்படுத்திக்கிற? உன் காயத்துக்கு மருந்து போடலைன்னா அது பெரிய ரணம் ஆயிடும். ஏற்கனவே என் இதயம் ரணம் ஆயிடுச்சு. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, இதயத்தோட காயம் சாதாரணமா ஆறாதுன்னு. ஆனா இப்ப ஆறிதானே ஆகணும். காதல்ன்ற உறவு வேணாம்னு நினைச்சாலும் நட்போட வாழுமா? காதல தான் இழந்துட்ட, நட்பையும் ஏமா இழக்க நினைக்கிறேன். நட்பே தேவையில்லை பாட்டி. எனக்கு என் காதல் தான் வேணும். எனக்கு என் காதல் தான் வேணும் பாட்டி. காதல் தான் வேணும். புகுந்த வீட்டுக்கு போனதும் எல்லாம் புதுசா இருக்கும்னு அம்மா சொன்னது சரிதான். அதுக்குன்னு இவ்வளவு மாற்றமா? ரொம்ப அதிகமா இருந்துச்சு வேலை. இன்னும் ஏன் முழிச்சிருக்கணும்? தூங்கலாம். ஆனா எங்க தூங்கலாம்? இது நமக்கு சரியா இருக்கும். ஆனா தனியா படுத்த பயமா இருக்குமே. சம்பூர்ண அக்கா கூட படுத்திருந்தாலும் நேரம் போறதே தெரியாது. நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும் போது பேகி வந்துச்சுன்னா என்ன பண்றது? அம்மா, அந்த பொண்ணை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை, அவ்வளவுதான். 7 சுத்து சுத்துனதுனாலயோ மந்திரங்களை சொன்னதுனாலயோ அவளை காப்பாத்துறேன்னு சொன்னதுனாலயோ அவன் என் பொண்டாட்டி ஆயிட முடியாது.
என்னோட வாழ்க்கை நான் எப்படி விரும்புறேனோ அப்படிதான் நடக்கணும். அவ வந்ததுனால என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது, எந்த மாற்றமும் வரக்கூடாது. முத்தம் கொடுத்து எழுப்புற வரைக்கும் நான் கட்டில விட்டு எழுந்திருக்கவே மாட்டேம்மா. உனக்கு என்ன தினம் சொல்லணுமா? தினமும் நடக்கிறது தானே. சீக்கிரம் வந்து என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுமா. என்னம்மா பண்ற? நான் இங்கே வந்தது மறந்துட்டேனே. அம்மா வீட்ல தான் இருப்பாங்க. இது தெரியாம அம்மாவை கூப்பிட்டுட்டு இருக்கோம். சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அம்மா வருவேன்னு சொன்னாங்களே. எல்லா சடங்கும் எப்படியாவது சீக்கிரம் முடிஞ்சிடணும். என் கணவர்கிட்ட சொல்லி எல்லா சடங்கையும் சீக்கிரம் முடிக்க சொல்லணும். அழகான காட்டுல சுச்சு போயிட்டனே. யார் கண்ணிலையாவது பட்டா என்னை என்ன நினைப்பாங்க? என்னை காப்பாத்த யாருமே இல்லையே. எல்லாம் இந்த அம்மாவால தான். இந்த வீட்டுல எல்லாரும் கோவப்பட போறாங்க. அம்மா அண்ணா அண்ணா கதவை திறங்கண்ணா. அண்ணா என்ன உங்க ரூம்குள்ள வரவே விட மாட்டேங்கிறீங்க. ஆனா அந்த பிசாசை மட்டும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அண்ணா எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கலண்ணா. வேணா பாருங்க, ஒரு நாள் அந்த குட்டி பூதம் ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணதான் போகுது. அதனாலதான் நான் அவளுக்கு மாம்பழம் பொம்மையை கொடுத்து கிண்டல் பண்ணேன். அப்புறம் அவளை நம்ம வீட்டை விட்டு அனுப்பிடுங்க, அதுதான் நல்லது. அண்ணா அண்ணா கதவை திறங்கண்ணா. கௌதமி,
கௌதமி இப்ப யார பாக்குறதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா பாட்டி? அவளை இப்ப சந்திக்கிறது நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் இப்ப வந்து அவளை சந்திக்கிறது அவளை காயப்படுத்தும் தெரியும். இருந்தாலும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். பாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே தடவை அவளை பார்க்க அனுமதி கொடுங்க. நான் இப்படி ஏன் செஞ்சேன்னு அவகிட்ட என் தரப்பு காரணத்தை சொல்றேன் பாட்டி. அதுக்கப்புறம் கௌதமி என்ன முடிவை எடுத்தாலும் அதை நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். ஆனா நான் அவளை ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் பாட்டி. கௌதமியோட வேதனைய என்னால போக்க முடியாது, ஆனா என்னால கண்டிப்பா அதை குறைக்க முடியும். முடியாது. கௌதமி இப்ப யாரையும் பார்க்க விரும்பல. அதுவும் உங்க பேரை கேட்டாலே அவ வெறுக்கிறா. அவங்க அப்பா இப்ப ஊருக்கு போயிருக்காரு. அது தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க இங்க அவளை தொந்தரவு பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆனா நான் இங்கதான் இருக்கேன். அவளை காயப்படுத்த அனுமதிக்க மாட்டேன். அதுவும் இல்லாம அவங்க அப்பா எப்ப திரும்ப இங்க வராரோ அப்ப நீங்க வந்தா போதும். போங்க, ஒரு தடவை போங்கன்னு சொல்றேன். நான் சுச்சு போன விஷயம் அதுக்குள்ள இந்த ஊருக்கே தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதோட இந்த அத்தை வாயை அடக்கவே முடியாது. இந்த வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த வீட்டை விட்டே அமிச்சிருவாங்களே. இப்ப நான் என்ன பண்றது? என் கணவருக்கு தெரியாம எப்படியாவது இதை மறைக்கணும். ஆத்தங்கரைக்கு போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துடலாம். புடவை நனைஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் யாருக்கு தெரியுதுன்னு நானும் பாக்குறேன். ஆனா இந்த பக்கம் போக முடியாதே. வெளியே தான் குடிச்சா தான் காவலுக்கு நிக்குதே. அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது வீட்டுல ஒருத்தர் விடாம அவன் போய் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் என் மானவே போயிடுமே. நான் இப்ப எப்படிதான் வெளியே போறதுன்னு தெரியலையே. இது எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணுமே. மத்த வேலைய போயிட்டு வந்து பாப்போம். ஆத்தங்கரைக்கு எப்படி போனோம்? இவங்க எல்லாரும் ஆத்தங்கரைக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடியே போனா ஆத்தங்கரை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
அனிருத் வந்தாரா? இல்ல வரலையே. ஆனா அவர் இங்க வந்த மாதிரி எனக்கு ஏன் தோணுது? இந்த அறையில அவரோட வாசம் இருக்கே. அவன் காதல் உனக்கு புரியல, ஆனா அவன் வந்த வாசனை மட்டும் உனக்கு தெரியுது. அவங்க வாசத்தை எப்படி மறக்க முடியும் பாட்டி? அப்போ நீ சொன்னதை மறந்துட்டியா? நீ அனிருத் கிட்ட என்ன சொன்ன ஞாபகப்படுத்தி பாரு. அவன் பொண்டாட்டி கிட்டயே போக சொன்னல, அதுக்குள்ள மறந்துட்டியா? அவன் எதுக்காக இங்க வரணும்? அதுவும் இல்லாம இன்னைக்கு அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. புது ஜோடிகளுக்கு ஏகப்பட்ட சடங்குகள் செய்வாங்க, அதுக்கு அவங்க தயாராயிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா புடவைய கட்டி முடிச்சாச்சு. இதை எப்படி துவைக்கணும்னு தெரியலையே. இந்த புடவை இவ்வளவு பெருசா இருந்தா இதை நான் எப்படி துவைப்பேன்? புகுந்த வீட்டுக்கு போனதும் உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. இதான் நீ சொன்ன சந்தோஷமா? பொம்மி, சம்பூர்ணா அக்கா குரல். சம்பூர்ணா அக்கா, அப்படின்னா இவதான் அனிருத் ஐயாவோட பொண்டாட்டியா? ஜமீன்தார் வீட்டு மருமக இப்படி ஆத்தங்கரையில குளிக்க எதுக்கு வந்திருக்கா? அவங்கள வீட்டுக்குள்ள தானே குளிப்பாங்க. எல்லா வசதியும் இருக்கு. அது மட்டுமா, ஜமீன்தாரோட துணிங்களை கூட வெளிநாட்டுக்கு அனுப்பி துவைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் எதுக்காக ஜமீன்தார் வீட்டு மருமக ஆத்தங்கரைக்கு துணி துவைக்க வந்திருக்கா? எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதானே. கணக்கு புள்ள வீட்டு மருமகளா இருந்தானே ஜமீன் வீட்டு மருமகளா இருந்தா என்ன? பொண்ணுங்கனாலே அடிமையா தானே நடத்துவாங்க. அது மட்டும் இல்ல, ஜமீன்தார் வீட்டுல பொண்ணுங்க யாராவது இருக்காங்களா என்ன? எல்லாருமே ஆம்பளைங்க தான். வழக்கம் போல படுக்கையிலேயே சுச்சு போயிட்டேன். தனியா இருந்து பயத்துல போயிட்டேன். யாராவது பாக்குறதுக்குள்ள ஆத்தங்கரைக்கு வந்து துணியை துவைச்சிட்டு போயிடலான்னு நானே வந்தேன். அவங்க யாருக்கும் தெரியாது. இந்த புடவை ரொம்ப பெருசா இருக்கு, துவைக்க முடியல. நான் வந்துட்டேன்ல, உனக்காக நான் துவைச்சு கொடுக்கறேன். ஏமா மருமகளே, புருஷன் கூட இன்னைக்கு ஏகப்பட்ட சடங்குங்க இருக்குமா? தங்கச்சி கூடவே இருந்தா எப்படி? நான் துணி துவைச்சிட்டே வீட்டுக்கு வந்துடுறேனே. சரிம்மா சரி, ஆனா சீக்கிரமா வந்துடணும். உன் மருமகளை எதுக்கு அவ தங்கச்சி கூட விட்டுட்டு வர? முதலாளி வீட்டு மருமகளாச்சே, அவமானப்படுத்த முடியுமா? முடியாதுல்ல. வா, நான் உனக்கு துவைச்சு தரேன். இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? துர்காமா எனக்கு எப்பவும் உதவி பண்ணுவாங்கன்னு எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்களால முடியல. அதனால கடவுளே எனக்கு உதவி பண்ண அவங்கள அமிச்சாரு. இன்னைக்கு நான் என் மாமனார் வீட்டுல ஈரம் பண்ணது அங்க இருக்க யாருக்குமே தெரியாது.